தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருகே உள்ள தொப்பையாறு காட்டுப்பகுதியில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரின் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு அதிர்ச்சி தகவல் கிடைத்தது. தகவல் கிடைத்தவுடனேயே போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விசாரணையை தொடங்கினர். காட்டுப்பகுதியில் மர்மமான சூழ்நிலையில் கிடந்த அந்த பெண்ணின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில், இது இயல்பான மரணமா அல்லது திட்டமிட்ட கொலையா என்ற கோணத்தில் போலீசார் தீவிரமாக விசாரணையை முன்னெடுத்தனர். முதற்கட்ட விசாரணையின் போது சடலம் அருகே ஒரு செல்போன் மீட்கப்பட்டது. அந்த செல்போனே வழக்கின் முக்கிய தடயமாக மாறியது. போலீசார் அந்த செல்போனின் தகவல்களை ஆய்வு செய்ததில் உயிரிழந்தவர் ஈரோடு மாவட்டம் கோபி பிள்ளையார் கோவில் வீதியைச் சேர்ந்த புஷ்பராணி 43 என்பது தெரியவந்தது. அவருடைய கணவர் வடிவேல் சில ஆண்டுகளுக்கு முன்பே உயிரிழந்திருந்ததும் விசாரணையில் வெளிச்சத்துக்கு வந்தது. கடந்த 25ஆம் தேதி புஷ்பராணி வழக்கம்போல் வேலைக்குச் சென்றிருந்த நிலையில் அவர் வீடு திரும்பாததால் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். இந்த நிலையில்தான் அவர் தர்மபுரி பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் உறவினர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதையடுத்து புஷ்பராணி கடைசியாக யாருடன் பேசினார் என்பதை போலீசார் செல்போன் அழைப்பு பதிவுகள் மூலம் ஆராய்ந்தன. அதில் அவர் பணிபுரிந்த நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த மகேந்திரன் என்பவருடன் கடைசியாக நீண்ட நேரம் பேசியிருப்பது தெரியவந்தது. சந்தேகத்தின் பேரில் மகேந்திரனை போலீசார் பிடித்து விசாரித்தபோது வழக்கில் மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. விசாரணையில் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். போலீசார் கூறியதாவது: புஷ்பராணியும் மகேந்திரனும் ஒரே நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளனர். வேலை தொடர்பான பழக்கம் நாளடைவில் நெருக்கமாக மாறி பின்னர் அது கள்ளக்காதலாக மாறியதாக கூறப்படுகிறது. இருவரும் அடிக்கடி தனியாக சந்தித்து வந்ததாகவும் இந்த உறவு நீண்ட காலமாக தொடர்ந்ததாகவும் தெரியவந்துள்ளது. ஆனால் மகேந்திரன் ஏற்கனவே திருமணமானவர். அவருக்கு மனைவி இருந்த நிலையில் புஷ்பராணி அடிக்கடி அவரை தனியாக வருமாறு அழைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும் என்ற அச்சத்தில் இருந்த மகேந்திரன் இனி இதுபோல் அடிக்கடி வர முடியாது என தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலாக, "நீ வரவில்லை என்றால் நமக்குள் உள்ள உறவை உன் மனைவியிடம் சொல்லிவிடுவேன்" என்று புஷ்பராணி மிரட்டியதாக போலீசார் தெரிவித்தனர். இதனால் கடும் பதட்டத்துக்கு உள்ளான மகேந்திரன் தனது திருமண வாழ்க்கை சீர்குலைந்து விடுமோ என்று அஞ்சியுள்ளார். இந்த விஷயத்தை தனது மாமா சதீஷ் என்பவரிடம் மகேந்திரன் கூறியுள்ளார். அப்போது இருவரும் சேர்ந்து முதலில் புஷ்பராணியை தனியாக அழைத்து பேசி சமாதானப்படுத்தலாம், இல்லையெனில் தீர்த்து கட்டிவிடலாம் என்று திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி கடந்த 25ஆம் தேதி மகேந்திரன் வெளியே சென்று தனியாக பேசலாம், மகிழ்ச்சியாக நேரம் கழிக்கலாம் என்று கூறி புஷ்பராணியை காரில் ஒகேனக்கல் பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளார். அவருடன் சதீஷும் சென்றுள்ளார். பின்னர் இருவரும் புஷ்பராணியை வனப்பகுதிக்குள் அழைத்து சென்று இனிமேல் தன்னை மறந்துவிடுமாறு மகேந்திரன் கூறியுள்ளார். ஆனால் அதற்கு புஷ்பராணி மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மகேந்திரனும் சதீஷும் முன்கூட்டியே தயாராக வைத்திருந்த கட்டுக்கம்பியால் புஷ்பராணியின் கழுத்தை இறுக்கி கொடூரமாக கொலை செய்துள்ளனர். கொலைக்குப் பிறகு அவரது உடலை காரில் தூக்கிச் சென்று தர்மபுரி மாவட்டம் தொப்பையாறு காட்டுப்பகுதியில் வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த வழக்கை உடைக்க போலீசார் செல்போன் டவர் லொகேஷன் மற்றும் கால் ரெக்கார்ட்ஸை தீவிரமாக ஆய்வு செய்தனர். சம்பவம் நடந்த பகுதியில் பதிவு செய்யப்பட்ட டவர் சிக்னல் மற்றும் கடைசி அழைப்புகள் மூலம் மகேந்திரன் சிக்கியுள்ளார். தற்போது மகேந்திரனும் அவரது மாமா சதீஷும் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் தர்மபுரி மற்றும் ஈரோடு பகுதிகளில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.